என் உரையின் துவக்கம். என் பெயர் சாவி அனிஸ் பிரார்த்தனா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். ஆகஸ்ட் 15 இது ஒரு சாதாரண நாள் அன்று. பல பேர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனித நாள். ஜாதி மத பேதங்களை கடந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திர காற்றை கர்வத்தோடு சுவாசிக்க துவங்கிய நாள். நாம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதே வேளையில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பு நம் முன்னோர்கள் நம் நலனுக்காக எத்தகைய துன்பங்களை அனுபவித்தனர். சிறைச்சாலைகளிலும் போராட்டங்களிலும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை எண்ணி அவர்களுக்கான நன்றியை கூறும் நாள். 1755 முதல் 1801 வரை சிவகங்கை சீமையிலேயே ஆங்கிலேய அரசுக்கு பெரும் சவாலாக இருந்த மிக முக்கிய வீரர்களான மருது சகோதரர்கள் இருந்தனர். பெரிய மருது, சின்ன மருது என்று அழைக்கப்படும் இவர்கள் ஆயுதம் தாங்கிய அந்நியர்களை விரட்ட முற்பட்டனர். மருது பாண்டியர் என்று அழைக்கப்படும் இவர்களை போல ஆங்கிலேயருக்கு எதிராக ஆங்காங்கே இருந்த ஒரு குழுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து மிக பெரிய ஒரு குழுவாக்க முற்பட்டனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆங்கிலேயரிடம் பிடிபட்டு மாண்டனர். அகிம்சை வழியில் போராடியது ஒரு பக்கம் இருந்தாலும் வீரத்தோடும் போர் யுக்திகளோடும் போராடியவர்கள் நம் தேசத்தில் பலர் உண்டு. அவர்களில் ஒருவர் தான் ஒண்டி வீரன். இவருடைய பெயர் புலித்தேவன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெற்கட்டான் செவலை என்னும் தலைமையிடமாக ஆண்டு வந்த பாளையக்காரரின் படைத்தளபதியாக இருந்தவர் தான் ஒண்டி வீரன். ஒரு முறை மட்டுமே இவர் தனி ஆளாக சென்று ஆங்கிலேய படையை சின்ன பின்னமாக செய்தார். அதிலிருந்து இவரை ஒண்டி வீரன் என அழைக்க துவங்கினர். 7 வயதிலேயே எழுத்தாணியை பிடித்து கவி எழுத துவங்கிய எட்டயபுரத்தான் தன் வாழ்நாள் எல்லாம் பெரும் பங்கை சுதந்திர போராட்டத்திற்காகவே தியாகம் செய்தார். அவருக்கென்ற தலையெழுத்தா நம் தலையெழுத்தை மாற்றுக என்று வதைப்பட்டார் என்பதை நாம் உணர வேண்டும். உப்பை உண்டால் தானே சுரணை இருக்கும் என்பது கருதியோ என்னவோ உப்பிற்கு அதிகப்படியான வரிகளை விதித்தனர் ஆங்கிலேயர். இந்த உப்பு வரிகளை விலக்குவதற்காக கிட்டத்தட்ட 80,000 பேர் சிறைவாசகம் சென்றனர். அப்படி போராடி பெற்று தந்தவர்களாம் அவர்களுக்காகவா? இல்லை, நமக்காகவும் நமக்கு பிறகு வரும் தலைமுறைக்காகவும் தான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இந்த வரிகளை கேட்டு நாம் மெய்சிலிருக்கலாம். ஆனால் இவர் கூறிய இந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எதிர் திசையில் இருந்தவன் பீரங்கிகளோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் போராடி பெற்று தந்தவர்களை நாம் கட்டாயம் நினைக்க வேண்டும். அதே சமயம் அவர்கள் அப்படி போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதையும் சற்றே சிந்திக்க வேண்டும். தேசிய கொடியை உயிர பறக்க விடுவதோடு நம் கடமை முடிந்து விடுவதில்லை. நமது எண்ணங்களும் சிந்தனைகளும் தேசிய கொடியை போல் எப்பொழுதும் உயர்ந்து பறந்திருக்க வேண்டும். இளைய தலைமுறையினருக்கும் நமது வீரர்களை மதிக்க கற்றுக் கொடுப்போம். இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான தேசத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.